ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா உளுத்தங்கஞ்சி பார்க்குறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஒரு 10 கிட்ட வந்து பாதாம் முந்திரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிட்ட ஏலக்காய் எடுத்துக்கிட்டு அரை கப் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ வாங்க அரைக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஸ்மூத்தாக அரைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இன்னமும் வந்து நம்ம வந்து ஊற்றும் போது நல்லா தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 2 கப் அளவுக்கு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சு அதையும் மிக்ஸில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த உளுத்தம்பருப்பு. இது பார்த்திங்கன்னா வந்து நல்லா தண்ணியாக வந்து நீங்கள் கரைச்சி ஊற்றணும், இல்லைன்னா உங்களுக்கு கீழே வந்து நல்லா அடிப்பிடிச்சி கட்டி கட்டியே ஆகிடும். ஸோ நல்லா வந்து நீங்கள் இது ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து உங்களுக்கு அடிப்பிடிச்சிரும். அப்புறம் அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து நம்மளால குடிக்கவே முடியாது. அதனால் கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லை கட்டி கட்டியாக வந்து அந்த உளுத்தம்பருப்பு அரைச்சது வந்து கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ அதனால் வந்து நல்லா கை விடாமல் நீங்கள் இதை கிண்டிகிட்டே இருங்க. ஸோ தேவையான அளவுக்கு வந்து நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா திரும்பி நம்ம தேங்காயும் ஆட் பண்ண போகிறோம், முந்திரி பாதாம் ஆட் பண்ணுவோம், இன்னும் நல்லா திக்னஸ் கிடைக்கும். முந்திரி பாதாமே நல்லா திக்கு வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் நல்லா திக்னஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ தேவையான அளவுக்கு சர்க்கரை இல்லைனா வெல்லம் இல்லைனா கருப்பட்டி அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆட் பண்ணி இதில் நீங்கள் குடிக்கலாம். ஸோ நான் சர்க்கரை தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நான் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட் வந்து நான் இன்னும் சேர்க்கவே இல்லை. ஸோ வெறும் உளுத்தம் பருப்பும் தண்ணி அதுக்கப்புறம் சர்க்கரை இப்போ தான் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் தேங்காய் பேஸ்ட்டு. இதுவுமே நல்லா தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா போக போக இன்னும் திக்னஸ் கிடைக்கும்ல. அதனால் இது நல்லா வேகணும், இல்லைனா நம்மளுக்கு அந்த உளுத்தம் பருப்போட ரா ஸ்மெல் அப்படியே கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. பட் எனக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்தது. நான் என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த அரைச்சம் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி தான் நான் இதில் ஊற்றணும். அது இல்லாமல் வந்து அடுப்பு பற்ற வைக்காம தான் அதை நம்ம ஊற்றணும். அடுப்பு பற்ற வச்சு அப்படி ஊற்றணும் அப்படின்னா அது நல்லா வந்து கீழே அடிபிடிச்சிரும். ஸோ அந்த ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு கிடைக்கும், தவிர நம்மளுக்கு வந்து அந்த கஞ்சி ஃப்ளேவர் அப்புறம் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பை அரைக்கும் போது நல்லா தண்ணியாக கரைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம அடுப்பில் வந்து பற்ற வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் மேலே ஆகும் நல்லா வந்து. ஸோ வாங்க, இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் வந்து அந்த உளுத்தம்பருப்பு வந்து ரா ஸ்மெல்லாக கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.